தூத்துக்குடி மாநகராட்சியில் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 300க்கும் அதிகமானோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தை ஒட்டி பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எதனால் இந்த முற்றுகை போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள்? விரிவான விவரம். வணக்கம் சௌதமி. தூத்துக்குடி மாநகராட்சியில் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் தற்சமயம் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு கண்ணீர் புகை கொண்டு வாகனம் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்சமயம் மாநகராட்சி முன்பு சாலையில் உட்கார்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பாரத ஓட்டுநர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை தொழில்நுட்ப பணியாளர்களாக பணி செய்யும் தொழிலாளர்கள் 4 மண்டலத்தை சேர்ந்த தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு ஓட்டுநர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்சமயம் போராட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களின் கோரிக்கையான மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 1991 படி பணி நிரந்தரம் மற்றும் செய்ய வேண்டும். தமிழக அரசாணை பில்லுடன் சேர்த்து ரூபாய் 725, ஓட்டுநருக்கு 776 என வழங்க வேண்டும். எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும். அதாவது பணிகாப்புக்கு அடிபட்டாலும் முதலுதவி செய்ய சரியான மருத்துவம் இல்லை. கிளவுஸ் கொடுக்க வேண்டும், வார விடுப்பு வேண்டும், மரணமடைந்தால் அவர்களுக்கு சட்டப்படி இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை, அதாவது 19 கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்சமயம் தொடர்ச்சியாக காலை 7 மணி முதலே இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை எங்களிடம் மாநகராட்சி கமிஷனரோ மற்றும் அதிகாரிகளோ இதுவரை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற வரவில்லை. அவர்கள் வரும் வரை எங்களுடைய போராட்டம் இன்று தினமும் தொடர் போராட்டமாக தொடரும் என ஒரு 400க்கும் மேற்பட்டோர் தற்சமயம் மாநகராட்சி முன்பு தூத்துக்குடி நெல்லை சாலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கௌதமி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.